Hello friends, welcome to Muthalali channel. நம்ம இன்னைக்கு எந்த பிசினஸ் பத்தி பார்க்க போறோம்னா பேப்பர் பென்சில் எப்படி மேக்கிங் பண்றது அத பத்தி தான் பார்க்க போறோம். எதனால இந்த பிசினஸ் பத்தி சொல்றேன்னா மேக்ஸिमम நீங்க வுட்ல செய்யப்பட்ட மரத்தாலான பென்சில் தான் மாத்திருப்பீங்க. அது வந்து கொஞ்சம் அதிக ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்க இந்த பிசினஸ் எடுத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லோ பிரைஸ்ல வந்து பென்சில் உங்களால கொடுக்க முடியும். இந்த பிசினஸ் வந்து ஒரு 4-5 ப்ராசஸ் நடக்குது. அது என்னென்ன ப்ராசஸ்னு வந்து ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ் வந்து ரா மெட்டீரியல் பாத்தீங்கன்னா வேஸ்ட் பேப்பர் தான். வேஸ்ட் பேப்பர் வந்து நீங்க வந்து ஹோல்சேல் டீலர்ட்ட வந்து வேஸ்ட் பேப்பர் வந்து பை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிஷினோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோலிங். ஃபர்ஸ்ட் அந்த வேஸ்ட் பேப்பர் வந்து எதுவுமே பண்ணாம நீளமா பென்சில் சைஸ்க்கு, அதாவது பென்சில் சைஸ்னா இந்த சூட் பேப்பர்னு வச்சுங்க, ஒரே ஷேப்ல வந்து வச்சிட்டீங்கன்னா அந்த பென்சிலை வந்து எல்இடி, அதாவது அந்த பென்சிலுக்கு ஏற்ற நடுவில் கருப்பா இருக்கும் பாத்தீங்களா லெட், அந்த இதோட சேர்த்து சுருட்டி வெளியே வந்துடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதை வந்து ஒட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி கம்மும் சேர்ந்து அதுல ஒட்டி அந்த பேப்பரை வந்து ஒட்டின மாதிரி உங்களுக்கு ரோல் பண்ணி கொண்டு வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா கட்டிங் ப்ராசஸ். எதனால கட்டிங் ப்ராசஸ்னா இப்போ வந்து இந்த ரோல் பண்ண பென்சில் வந்து ஒவ்வொரு சைஸ்ல, ஏன்னா ஒரு பொருளை நீங்க சுருட்டினாவே இந்த பக்கம் ஒரு சைஸ்ல போவோம், இந்த பக்கம் ஒரு நீளத்துல போவோம். அந்த ரோல் பண்ணதை வந்து ஒரே ஷேப்ல கொண்டு வரதுக்காக கட்டிங் வந்து பண்ணுவோம். இதான் நெக்ஸ்ட் ப்ராசஸ். அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங். அந்த பென்சில் வந்து ஸ்ட்ராங் பண்றது. இந்த பேப்பர் வந்து செய்யறதுனால பேப்பர் வந்து இடையில வந்து கேப் இருக்கும், அது வந்து நமக்கு தெரியாது. அந்த இது வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்காக ஸ்ட்ராங்கர்னு சொல்லிட்டு அடுத்த ப்ராசஸ்ல அந்த பென்சிலை வச்சோம்னா அந்த பென்சில் வந்து நல்லா இறுக்கமா மாறிடும். உங்களுக்கு வந்து பென்சில் வந்து டைட்டா மாறிடும் அந்த ப்ராசஸ்ல. அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பாலிசிங் பண்றது. பென்சில் வந்து பேப்பர் வந்து அங்கங்க வந்து ஒட்டிட்டு இருக்கும், நீட்டிட்டு இருக்கும். அதை வந்து பாலிசிங், பென்சில் வந்து நைஸா மாத்துறதுக்காக நைசிங் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு பென்சில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக பாலிசிங் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாலிசிங் முடிச்சோன்னா நெக்ஸ்ட் பேக்கிங் தான். நீங்க வந்து பென்சில் வந்து பிளாஸ்டிக் கவர்லயும் பண்ண முடியும். பிளாஸ்டிக் கவர் மேக்ஸிமம் வராது. பாக்ஸ் ஒரு 10 பென்சில் 20 பென்சில்னு பாக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். உங்க பிராண்ட் நேம் போட்டு பேக்கேஜிங் கம்பெனில நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இந்த பிசினஸ் பண்றதுனால பென்சில் வந்து குறைஞ்ச ரேட்டுக்கு தர முடியும். அதனால குறைஞ்ச ரேட்டுக்கு வரதுனால மேக்ஸிமம் சேல் ஆகும். அதே மாதிரி நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் இந்த பென்சில். உங்களுக்கு வந்து சேல் வந்து ரெகுலரா நடந்துட்டே இருக்கும். மார்க்கெட்ல இந்த மாதிரி பென்சில் இருக்கிறது தெரிய வந்ததுன்னா இப்போ வந்து இது எங்க சேல் பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஷனரி ஷாப். மேக்ஸிமம் எல்லா ஸ்டேஷனரி ஷாப் அப்ரோச் பண்ணாலே மேக்ஸிமம் பென்சில் வந்து சேல் பண்ணிடலாம். அப்புறமேட்டு ஃபேன்சி ஷாப், அப்புறமேட்டு புக் ஸ்டோர்லாம் இருக்கு பாத்தீங்களா, அங்கேயே எல்லாமே சேல் பண்ணலாம். அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்டு, இது மாதிரி எந்தெந்த இடத்துல அந்த எஜுகேஷன் ஐட்டம்லாம் இருக்கோ எல்லா இடத்துலயுமே நீங்க இந்த பென்சில் வந்து சேல் பண்ண முடியும். ஆல்ரெடி இந்த பிசினஸ் யாராவது பண்ணீங்கன்னா இந்த பிசினஸ்ல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த பிசினஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு ஏதோ உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த பிசினஸ் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நான் சர்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோவை போட்டு வரேன். இது போன்ற பல பிசினஸ் வீடியோக்களை பார்க்கலாம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதே அப்படியே பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் போடுற வீடியோ வந்து நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.